லக்னத்தில் ராகு இருந்தால் யோகமா சாபமா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு லக்னத்துல ராகு இருந்தா 7ஆம் பாவத்துல கேது இருக்கும். லக்னத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய மனைவி சாபமானவங்களா இருப்பாங்க. மனைவி ஏதாவது குறை உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னா அது 7ஆம் பாவ தொடர்பு இருக்குல்ல கேது. கேதுன்றது ஏதாவது ஒரு குறைபாடை குறிக்கும். கிரிமினல் புத்தியை குறிக்கும். லக்னத்துல ராகு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோல்முட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தன்மை உடையவரா இருப்பாரு. இயற்கையிலேயே காம குணம் அதிகமா உடையவரா இருப்பாரு ராகு. அதாவது வந்து லக்னம் மேஷ லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், விருச்சக லக்னத்துல 1-7லயோ 2-8லயோ இந்த லக்னக்காரங்களுக்கு ராகு கேது இருந்தா அது தோஷம். அதற்குண்டான ராகு தசை கேது தசை நடந்ததுன்னா தோஷம். 7ஆம் பாவ கொடுப்பனை கெட்டு போயிருந்தா, அதாவது கலஸ்திர ஸ்தானாதிபதி 7ஆம் பாவம் 6-12ஓட தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை தடைபெறும். இல்ல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். 7ஆம் பாவம் ராகு இல்ல கேது தொடர்பு இருந்தா, இல்ல சனி தொடர்பு இருந்தாலோ திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். இங்க கேட்கப்பட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தா, லக்னத்தில் ராகு இருந்தாலோ இல்ல லக்னத்தோட ராகு தொடர்பு இருந்தாலோ அவங்க வந்து இயற்கையிலேயே ஒரு விஷயத்த வந்து மிகைப்படுத்தி பேசுவாங்க. ஒரு சில விஷயங்கள் எண்ணங்களும் வந்து திங்க் பிக்ன்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பேராசைப்படுவாங்க. அதிகமா ஆசைப்படுவாங்க. அதிகமான இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுன்ற ஒரு இன்வால்வ்மெண்ட் அவங்களுக்குள்ள இருக்கும். இப்போ பொதுவா 1ல ராகுன்னு நம்ம சொல்லிட்டோம்ல, அப்போ 7ஆம் பாவத்துல உங்களுக்கு கேது கண்டிப்பா இருக்கும். அப்போ 7ஆம் பாவத்துல கேது இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மனைவி வந்து ஒரு கிரிமினலாவோ, இல்ல ஏதாவது ஒரு குறைபாடு உள்ளவங்களாவோ கண்டிப்பா இருப்பாங்க. இது வந்து பொதுவான விதி. மேஷம், ரிஷபம், துலாம், விருச்சிகம் இந்த லக்னத்துல ராகு இருந்தா 7ஆம் பாவத்துல கேது இருந்ததுன்னா, இவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை, பிரிவினைகள் வரும். இப்போ என்னோட வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நன்றி, வணக்கம்.